ரைட் பை. ஸோ மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரோட லெக்சர் 1ல நம்ம இருக்கோம். மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், மேக்னட்டிசம் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். சரி, இந்த லெசன் முழுக்க முழுக்க எதை பத்தி படிக்கிறது? இந்த லெசன் முழுக்க முழுக்க பார் மேக்னெட்டை பத்தி படிக்கிறது. பார் மேக்னெட் என்னெல்லாம் பண்ணும், இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் இந்த லெசன். ஒரு பார் மேக்னெட் எப்படி சார் இருக்கும்? இங்க பாருங்களேன், இதுதான் ஒரு பார் மேக்னெட். இந்த மாதிரி, ஐயோ போனல போட்டுனா, இது ஒரு பார் மேக்னெட். இங்க சவுத் போல், நார்த் போல். எப்பவுமே ஒரு பார் மேக்னெட்டை எழுதும் பொழுது சவுத் போல், நார்த் போல் தான் எழுதணுமே தவிர நார்த்து சவுத்துன்னு நீங்க எழுதக்கூடாது. சவுத்து நார்த்துன்னு தான் எழுதணும். கரோலின், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரைட் பை. இப்போ சவுத்து நார்த்துன்னு தான் எழுதணும். எப்பவுமே சவுத் என்ன ஆகும்னா அந்த மேக்னெட்டுக்கு எண்டோடு கொஞ்சம் முன்னாடி இருக்கும், நார்த்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். பை என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த லெசனை நல்லா படிங்க. ஷியரா ஒரு கொஷினும் 4 மார்க்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும். ரைட்டா? அதே மாதிரி இந்த டோட்டல் லென்த் இருக்கு பாத்தீங்களா? டோட்டல் லென்த் ஆஃப் த மேக்னெட், ஜாமெட்ரிக்கல் லென்த். டோட்டல் லென்த் ஆஃப் த மேக்னெட், ஜாமெட்ரிக்கல் லென்த். The distance between south and north, magnetic length. Magnetic length ஓட இன்னொரு பேரு effective length. effective length. ரைட்டா? அப்போ effective length தான் கம்மியா இருக்கு. ரைட்? மோனிஷ் என்னாச்சு? கொஞ்ச நேரம் காணாம போயிட்டேன். சரி பண்ண டைம் ஆச்சு. ரைட். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அப்படி பார்த்துட்டே வா. ஸோ ஒரு பார் மேக்னெட், ஒரு பார் மேக்னெட்டோட ஜாமெட்ரிக்கல் லென்த் எல்ஜி, எஃபெக்டிவ் லென்த் எல்இ. ரைட்டாப்பா? ஓகே, நல்லா கத்துக்குங்க. அப்போ எஃபெக்டிவ் லென்த்துக்கும் ஜாமெட்ரிக்கல் லென்த்துக்கும் ரேஷியோ என்ன சார்? இது 5ன்னா இது 6ஆ இருக்குமா? எல்லாரும் படிங்க. அதாவது என்ன 10/12 எப்படியா இருந்தாலும் அதோட ரேஷியோ 5/6ஆ தான் இருக்கும். 5/6 உங்க எல்லாருக்கும் தெரியும், 0.8 சம்திங்ல வரும். கரெக்டா 0.83. ஜாமெட்ரிக்கல் லென்த்னா அந்த பார் மேக்னெட்டோட ஒட்டுமொத்த லென்த் தான் ஜாமெட்ரிக்கல் லென்த். எஃபெக்டிவ் லென்த்னா சவுத்துக்கும் நார்த்துக்கும். எப்பவுமே ஜாமெட்ரியை விட சவுத் கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கும், இங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கும். அப்ப எஃபெக்டிவ் லென்த்துக்கும் ஜாமெட்ரிக்கல் லென்த்துக்குமான ரேஷியோ வந்து 5/6ன்னு கவனமா கத்துக்கணும். 5/6. ரைட்டாப்பா? அடுத்து உங்களுக்கு தெரியுமா, இனிமேல் நார்த்து போல நான் என்னன்னு எழுத மாட்டேன், பிளஸ் எம்ன்னு தான் எழுத போறேன். சவுத் போல மைனஸ் எம்ன்னு எழுத போறேன். ரைட்டா? நார்த் போல் பிளஸ் எம். எப்படி அங்க பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்னு படிக்கிறீங்களோ அதே மாதிரி நார்த் போல் பிளஸ் எம், சவுத் போல் மைனஸ் எம். இதெல்லாம் நல்லா பேசுங்க. இந்த எம் யாருன்னு சொல்லி தொலையாதீங்க. அதானே? எம் யார் பாருங்க. எம்ன்றதுக்கு பேர் என்ன? போல் ஸ்ட்ரென்த். போல் ஸ்ட்ரென்த். போல் ஸ்ட்ரென்த். போல் ஸ்ட்ரென்த்னா என்னங்க சார்? ஒரு போல்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த். நார்த்ல இருந்தா நார்த் போல் ஸ்ட்ரென்த், சவுத்ல இருந்தா சவுத் போல் ஸ்ட்ரென்த். பா இந்த லெசன்ல நீங்க குழப்பிக்கவே கூடாது, தெளிவா கத்து கொடுக்குறேன். கேபிட்டல் எம் அவன் வேற, ஸ்மால் எம் இவன் வேற. ஸ்மால் எம் போல் ஸ்ட்ரென்த், கேபிட்டல் எம் மேக்னெட்டிக் மொமெண்ட்னு வரும். ரைட் பா? இப்போ நான் உன்கிட்ட கேட்கிறேன், பா பிளஸ் எம்னா என்ன பா? இது வந்து நார்த் போலுங்க சார். மைனஸ் எம்னா என்ன பா? சார் இது வந்து சவுத் போலுங்க சார். அவ்வளவுதான். ரைட்டா? அப்போ ஒரு பார் மேக்னெட்டை மறுபடியும் எங்களுக்கு ரீட்ரா பண்ணி காமிங்க. எப்பவுமே மைனஸ் எம் பிளஸ் எம் இப்படிதான் எழுதணும். மைனஸ் எம் தான் முன்னாடி இருக்கணும், பிளஸ் எம் தான் ரெண்டாவது இருக்கணும். அதாவது சவுத்து நார்த்து இப்படிதான் எழுதணும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் டெர்மினேட் சவுத் போல். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் டெர்மினேட் சவுத் போல். நார்த் போல்ல ஆரம்பிச்சு சவுத் போல்ல முடியும். பட் இன்சைட் த மேக்னெட் சவுத் டு நார்த். இன்சைட் த மேக்னெட் சவுத் டு நார்த். அப்போ இந்த இன்சைட் த மேக்னெட் சவுத் டு நார்த் இருக்கு பத்தியா, அதுதான் கேபிட்டல் எம்மோட டைரக்ஷன். யார் சார் அவன் கேபிட்டல் எம்? கேபிட்டல் எம்னா மேக்னெட்டிக் மொமெண்ட். இதை சொல்லும் பொழுது உனக்கு வேற ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வரணும். ஆமா சார், ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல டைபோல் மொமெண்ட்னு ஒண்ணு சொல்லி கொடுத்தீங்களே. டைபோல் மொமெண்ட் P, P equal to Q into 2D.
ரைட்டா? M மேக்னெட்டிக் மொமெண்ட் அது என்னன்றது நான் பின்னாடி சொல்லி தரேன். Mனா மேக்னெட்டிக் மொமெண்ட். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது magnetic field line starts from north pole and terminates south pole. But inside the bar magnet south to north அதான் M ஓட டைரக்ஷன். உங்களுக்கு தெரியுமா 2L 2L அப்படின்னாலே length of the bar magnet. சவுத் போலுக்கும் நார்த் போலுக்குமான தூரம் 2L. 2L அப்படின்னாலே அந்த பார் மேக்னெட்டோட ரெண்டு போலுக்குமான டிஸ்டன்ஸ் 2L. ரைட்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கத்து கொடுத்துறேன். மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு என்னங்க சார் ஃபார்முலா? product of any one of the pole strength into distance between the poles. Product of any one of the pole strength into distance between them. சரி இதே தான் அங்க பார்த்தது தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் மேக்னெட்டிசம் மேட்டரும் ஒண்ணு. அப்படியே ஆப்போசிட்ல உட்காந்துட்டு படிச்சோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் சூப்பரா படிச்சிடலாம். அங்க டைபோல் மொமெண்ட் எலக்ட்ரிக் P equal to Q into 2D. அந்த ஊர் Q தான் இந்த ஊர் M. அந்த ஊர் 2D தான் இந்த ஊர் 2L. அப்ப M equal to M into 2L. இந்த M யாரு? கொஞ்ச நேரம் இன்ட்ரோக்காக கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். இன்ட்ரோல எல்லாரையும் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வேகமா எடுத்துடலாம். M வந்து போல் ஸ்ட்ரென்த். இந்த 2L வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல்ஸ். ரைட் சார், இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. எம்முக்கு வேற ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இன்னும் படிக்கல, நம்ம இந்த லெசனோட எண்ட்ல படிப்போம். ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்டு ஏரியா. M equal to product of current into area, I into A. ரைட்டா? அப்ப எம்முக்கு ஏதாவது யூனிட் இருக்கா சார்? கரண்ட்டுக்கு ஆம்பியர், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். நல்லா படிங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு என்னடா யூனிட்? ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் சார். அப்ப போல் ஸ்ட்ரென்த்துக்கு என்னபா யூனிட்டா இருக்கும்? இங்க பாருங்க, கேபிட்டல் M equal to M into 2L இப்பதான் சார் படிச்சோம். இங்க M தான் நீங்க கேக்குறீங்க. அப்ப M மட்டும் வேணும்னா M by 2 into L. இப்பதான் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு சொன்னீங்க. பை ஒரு மீட்டர். இந்த மீட்டர் போய் சேர்ந்துரும். அதனால யூனிட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் ஆம்பியர் மீட்டர். ஒரு வருஷம் கொஷின்ல யூனிட் ஆஃப் SI யூனிட் லெசன்ல கேட்டிருந்தாங்க. யூனிட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் ஆம்பியர் மீட்டர். யூனிட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் ஆம்பியர் மீட்டர். உங்ககிட்ட இப்ப நான் ரெண்டு கேள்வி கேட்க போறேன். யூனிட் ஆஃப் கேபிட்டல் M, யூனிட் ஆஃப் ஸ்மால் m. இந்த இடம் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், இந்த இடம் ஆம்பியர் மீட்டர். இது எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ மறக்கவே கூடாது. மேக்னெட்டிக் மொமெண்டோட யூனிட், போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், ஆம்பியர் மீட்டர். கத்துக்கிட்டீங்களா? ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்ட் பத்தி பேசிட்டோம். உங்களுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி பாருங்களேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்படி நானா சொல்லி தான் உன்னை உள்ள கூட்டு வரேன். இது சவுத் போல், இது நார்த் போல். யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. இந்த கிட்கேட் விளம்பரத்துல, கிட்கேட் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையில இருந்து அது டிவியில மட்டும் தான் நான் பாக்குறேன். மறந்தும் கூட ஸ்கூல்ல பர்த்டே கூட யாருமே அதை கொடுத்தது இல்லை. சாக்லேட் நானும் வாங்கி தின்னதில்லை. இதை அப்படி உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், என்ன ஆகும்? சவுத் போல் தனியா போயிடுமா, நார்த் போல் தனியா போயிடுமா? சொல்லுங்க யாராச்சும். இல்ல சார், நார்த் போல் சவுத் போல் ரெண்டு ஃபார்ம் ஆயிடும். இங்க இன்டியூஸ் ஆகும். ஒரு பெரிய பிரமாதமான வாழ்க்கை ரகசியம் இங்க என்ன இருக்குன்னா, மோனோபோல் doesn't exist. Monopole doesn't exist. So monopole doesn't exist என்ன அர்த்தம்? மேக்னட்டிசத்துல மட்டும் சிங்கிள்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது. இந்த உயிர் ஓருடல் இப்படிலாம் டயலாக் சொல்லுவாங்கல்ல சினிமாக்கள்ல, அந்த மாதிரி சவுத் இருந்தா கண்டிப்பா அங்க நார்த் இருக்கும், நார்த் இருந்தா கண்டிப்பா சவுத் இருக்கும். ஆனா சார்ஜ் அப்படி இல்லை. பிளஸ் கியூ இங்க பிரிச்சுட்டோம், மைனஸ் கியூ இங்க பிரிச்சுட்டா, நீ எப்படியாவது போ, நான் எப்படியாவது போறேன்னு ரெண்டு பேரும் தனித்தனியா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க கப்பல் வந்து பிரியவே மாட்டாங்க. சவுத் போலாவும் நார்த் போலாவும் தான் இருப்பாங்க. இதனை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சுவாரஸ்யமா சொன்னது, வேற ஒண்ணும் கிடையாது. தெரியுதா? ஸோ மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இனிமேல் கல்யாணத்துக்கு போனா எல்லாரையும் எப்படி வாழ்த்த போறேன்னா, நீங்க டைபோல் மாதிரி சந்தோஷமா இருங்க அப்படின்னு தான் வாழ்த்த போறேன். ரைட்டா? உடனே அவங்க மாப்பிள்ளை கோவப்பட்டு டைபோல்னா என்னையான்னு எனக்கு தெரியாதுன்றோம். வேற சப்ஜெக்டா இருந்தா என்ன பண்றது? ரைட். வேற நல்ல காமெடி சொல்லிட்டு இருக்கேன் நான்.
இதுக்கு நீங்க சிரிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். போன காமெடிக்கு சிரிச்சிருக்க மாட்டீங்க. ரைட் பை. m இன்டு 2l இது எல்லாத்தையும் பேசிட்டோம். இப்போ இதுல இருந்து சம் போட்டுருவோமா? ஓகே. இப்ப 2 பார் மேக்னெட். ஒரு பார் மேக்னெட் இப்படி வச்சிருக்கேன். ஒரு பார் மேக்னெட் இப்படி வச்சிருக்கேன். இந்த இடம் சவுத் போல், இந்த இடம் நார்த் போல். உனக்கு பிடிக்கலன்னா -m +m. கரெக்டா? இப்போ இதோட மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் இந்த இடம், இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த இடம். ரெண்டு பேரும் வேற வேற மேக்னெட், அதனால m1 m2. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மொமெண்ட்னு சொன்னாலும் ரைட்டு தான், இல்லைன்னா பார் மேக்னெட்ஸ்ன்னு சொன்னாலும் ரைட்டு தான். தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மொமெண்ட். அப்ப ரிசல்டன்ட் எங்க சார் இருக்கு? இங்க இருக்கு. உங்களுக்கு வெக்டார் நீங்க அசால்ட்டா போடுவீங்க. m நெட் வேணும் சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், 2 வெக்டார் ஆட் பண்ணிக்கோங்க. m1 வெக்டார் ப்ளஸ் m2 வெக்டார். அப்போ ரிசல்டன்ட்டோட மேக்னெட்டியூட் எழுதுங்க. m ஈக்குவல் டு ரூட் ஆஃப் m1 ஸ்கொயர் m2 ஸ்கொயர் ப்ளஸ் 2m1 m2 காஸ் தீட்டா. ரைட்டா? இப்படிதான் இந்த ஃபார்முலாவில் தான் இப்போ நிறைய சம் போட போகிறோம். எல்லாரும் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. எல்லா இடத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். இப்போ r ஈக்குவல் டு ரூட் ஆஃப் p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ ஒரு 3 கேஸ் கற்றுக் கொடுக்குறேன். தீட்டா 0 என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு பார் மேக்னெட் இங்க இருக்கு, இன்னொரு பார் மேக்னெட் இங்க இருக்கு. சவுத் போல், நார்த் போல், சவுத் போல், நார்த் போல். ஃபர்ஸ்ட் ஒன்னோடது m1, ரெண்டாவது ஒன்னோடது m2. பாருங்க, ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல, ரெண்டும் ஒரே டைரக்ஷன். சவுத் போல், நார்த் போல், சவுத் போல், நார்த் போல். ரைட்? ஒரே நிமிஷம், ஒரு சின்ன டெக்ஸ்ட் மட்டும். ஒரே நிமிஷம். ரைட், பார்த்துருவோமா? சவுத் போல், நார்த் போல், சவுத் போல், நார்த் போல். தீட்டா 0. அப்ப தீட்டா 0ன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், காஸ் 0 1 ஆயிடும். அதனால m net equal to m1 plus m2. கத்துக்கிட்டீங்களா? m1 plus m2. ரைட்? m1 plus m2. அப்ப படிங்க. ரெண்டு பார் மேக்னெட் பேரலலா இருந்தது, தீட்டா 0வா இருந்ததுன்னா m net ஓட வேல்யூ m1 plus m2ன்னு கத்துக்கணும். ரைட்டா? சார்ஜர்ல இருக்கும்போது போனை யூஸ் பண்றது தப்பு. போவாங்க போ. அடுத்தது தீட்டா 180. தீட்டா 180 அப்படின்னா ஒரு பார் மேக்னெட் இந்த பக்கம் இருக்கு, சவுத்து நார்த்து. இன்னொரு பார் மேக்னெட் இந்த பக்கமா இருக்கு, சவுத்து நார்த்து. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் m1, மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் m2. பட் தீட்டா 180 தெளிவா தெரியுது, ரெண்டு பார் மேக்னெட் ஆப்போசிட்ல இருக்காங்க. ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா m நெட்டோடது m1 மைனஸ் m2. இல்ல யாரு பெருசா இருக்காங்களோ, m2 பெருசா இருந்தா m2 மைனஸ் m1. இது தீட்டா 180. ரைட்? அடுத்தது தீட்டா 90. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லா கவனிங்க. தீட்டா 90 ஒரு பார் மேக்னெட் இந்த பக்கமா இருக்கு, இன்னொரு பார் மேக்னெட் இந்த பக்கமா இருக்கு. சவுத் போல், நார்த் போல், சவுத் போல், நார்த் போல். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் m1, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் m2. ஆங்கிள் பிட்வீன் them is 90. அதனால m நெட்டுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் m1 ஸ்கொயர் m2 ஸ்கொயர் 2m1 m2. சார் காஸ் 90 0ன்னு எங்களுக்கு தெரியும். இந்த டேர்ம் ஃபுல்லா காலி. ரூட் ஆஃப் m1 ஸ்கொயர் பிளஸ் m2 ஸ்கொயர். நீங்க எப்பவுமே கத்துக்கணும். தீட்டா 0வா இருந்தா r வந்து p பிளஸ் q, அதாவது இது வெக்டார். தீட்டா 180 இருந்தா r வந்து p மைனஸ் q, ரிசல்டன்ட் வெக்டார். தீட்டா 90 இருந்தா r ரூட் ஆஃப் p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர். ரைட்டா? ஷைனி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஸ்கூல் போயிருந்தியா? எஸ் சார், இன்னைக்கு ப்ராக்டிகல்ஸ் அதனால. ப்ராக்டிகல் என்ன ப்ராக்டிகல்மா? இன்னைக்கு பயோ சார். நல்லா பண்ணியா? எஸ் சார். ரைட், குட்மா. அடுத்தது ரிசல்டன்ட் வெக்டார் பேசிட்டோம் இல்லையா? m1 பிளஸ் m2. சரி, இதுல இருந்து சம்மெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்துட்டே இருக்கோம் இல்லையா? அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க கத்துக்க வேண்டியது, நீ யோசிச்சிருக்கவே மாட்டேன் இந்த மாதிரி ஒரு சம்ம. இங்க பாருங்களேன், இது ஒரு மேக்னெட், இது ஒரு மேக்னெட், இது ஒரு மேக்னெட். முடிச்சதும் இன்னைக்கு ஒரு 10-15 சம்மாவது இந்த ரிலேட்டடா போட்டு பார்த்துருங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ரைட்டா? 3 மேக்னெட்.
சவுத்துல ஆரம்பிச்சு நார்த்ல முடியுது, சவுத்துல ஆரம்பிச்சு நார்த்ல முடியுது, சவுத்துல ஆரம்பிச்சு நார்த்ல முடியுது. இதோட நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லவா? கத்துக்கோங்க. நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் 0. என்ன சரி எங்களை கேட்காமலே 0 போட்டீங்க? சவுத்துல இருந்து நார்த் M1, இங்க சவுத்துல இருந்து நார்த் M2, இங்க சவுத்துல இருந்து நார்த் M3. பாருங்களேன், அந்த M எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு இல்ல. இதுக்கு பேர் சொல்லித்தரவா? பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷன். பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷன். இந்த மாதிரி சம்பளம் ஈஸியா கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ஃபைண்ட் த நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் தாராளமா கேட்கலாம். நம்ம பிராக்டிஸ் பேப்பர்ல இந்த சம் இருக்கு. பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷன். இந்த ஆலன் மாடல் பிகினர் பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பிகினர் பாக்ஸ் இருந்து எடுத்து எழுதின சம் இது. அப்போ பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷன் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்ததுன்னா m net 0, m net 0ன்னு கத்துக்கணும். ரைட். சரி, நீங்க புத்திசாலி பிள்ளைங்க தானே? இது சொல்றீங்களா? இது ஒரு பார் மேக்னெட், இது ஒரு பார் மேக்னெட், இது ஒரு பார் மேக்னெட். கொஞ்சம் பெருசாயிடுச்சு, பரவாயில்ல. இது ஒரு பார் மேக்னெட். நான் என்ன பண்றது கரெக்டா பாருங்க. சவுத்துல ஆரம்பிச்சு நார்த்ல முடியுது, சவுத்துல ஆரம்பிச்சு நார்த்ல முடியுது, சவுத்துல ஆரம்பிச்சு நார்த்ல முடியுது, சவுத்துல ஆரம்பிச்சு நார்த்ல முடியுது. இதுக்கான டைரக்ஷன் போட்டுட்டு நீங்க வந்து இதோட எம்நெட் என்னன்னு சொல்லி ஆகணும். இப்ப இதுல 2 கொஸ்டின் இருக்கு, ஏமாத்துற கேள்வி. நல்லா கவனியே. ஃபர்ஸ்ட் மேக்னெட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், இப்படி நம்மளுக்கு கொடுத்துக்கிறீங்களா? இப்ப இங்க இருந்து சவுத் டு நார்த் M1 எங்க போகுது பாருங்க, இந்த டைரக்ஷன். இது M1. இங்க சவுத் டு நார்த் இந்த டைரக்ஷன், இங்க சவுத் டு நார்த் இந்த டைரக்ஷன், இங்க சவுத் டு நார்த் இந்த டைரக்ஷன். ஆமா சரி, ஆரம்பிச்ச இடத்துல முடிஞ்சு போச்சு. பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷன் m net 0. கவனமா கவனிக்கணும். இதே மாதிரி இன்னொரு சம் டிரா பண்ணுவோம், அதுக்கு நீங்க தான் கரெக்டா சொல்லணும். கரெக்டா சவுத்துல இருந்து நார்த், சவுத்துல இருந்து நார்த், சவுத்துல இருந்து நார்த், சவுத்துல இருந்து. வெக்டாரோட வெக்டார் என்ன தெரியுமா? ஒரு தலை, ஒரு வால். இதுதான் வெக்டார். இது தலை, இது வால். ஹெட், டெய்ல். ஒரு டெய்ல், இந்த ஒரு ஹெட், அடுத்த டெய்ல அடுத்த ஹெட், அடுத்த டெய்ல அடுத்த ஹெட், அடுத்த டெய்ல அடுத்த ஹெட். இப்படி இருந்தாலே வெக்டார் 0மா. இதுக்கு பேரு பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷன். ஒன்றுக்கு மேற்பட்ட, இரண்டுக்கு மேற்பட்ட, கரெக்டா 2க்கு மேற்பட்ட வெக்டார் ஆட் பண்ணா ஆரம்பிச்ச இடத்துல அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வெக்டார் வந்து 0. அது என்ன வெக்டாரா இருக்கட்டும், m நெட்டா இருக்கட்டும், f வெக்டாரா இருக்கட்டும், e வெக்டாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் m நெட் வந்து 0ன்னு கவனமா கத்துக்கணும். ரைட். ஸோ இதுக்கு மட்டும் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பாக்குறீங்களா? ஒரே நிமிஷம். இது ஒரு பார் மேக்னெட், இந்த இடம் ஒரு பார் மேக்னெட், இந்த இடம் ஒரு பார் மேக்னெட், இந்த இடம் ஒரு பார் மேக்னெட். இதே மாதிரி இந்த ஸ்கொயர் சம் பார்த்ததும் நீ 0க்குலாம் முடிவுக்கு வந்துடக்கூடாது. நீ தெளிவா கவனிக்கணும். இங்க பாருங்க, சவுத்துல இருந்து நார்த்து, சவுத்துல இருந்து நார்த்து, இங்க சவுத்துல இருந்து நார்த்து, சவுத்துல இருந்து நார்த்து. இது 0 ஆகுமா? சரி, கண்டிப்பா 0 ஆகாது. சரி, ஏன்? இங்க m, இங்க m. பாத்தீங்களா? இந்த 2 m ஒரே டைரக்ஷன்ல இருக்கா? இது சவுத் நார்த், இது சவுத் நார்த். 2 m ஒரே டைரக்ஷன் தான். ரிசல்ட் என்ன? m1 plus m2 2m. ஏன் நீங்க m1 m2 எழுதல? ரெண்டும் ஒரே மேக்னெட், ஒரே மாதிரியான மேக்னெட். அதனால மேக்னெட்டிக் மொமெண்ட் சேம்னு எடுத்துக்கிட்டேன். இங்க இருந்து பாருங்க, இது ஒரு 2m, இது ஒரு 2m. விஸ்வத் என்னமா ஆச்சு? நெட் ஏதாவது இஷ்யூவா? ஆமா சார். இப்போ ஓகே. ரைட், கம்ஃபர்ட்டா இருக்குல்ல? ஏன்னா 2 டைமா நீங்க வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, அதுக்காக கவனிச்சிட்டு இருக்கேன். இப்போ ஓகே சார். சரிப்பா. இது 2m, இது 2m. அப்ப இந்த ரிசல்டன்ட் வந்து 2m தானே? உங்களுக்கு புரியுதா? போன சம்ல எல்லாமே சவுத்துல ஆரம்பிச்சு நார்த் போயிட்டு திருப்பி சவுத்துல நார்த் போயிட்டு வந்து 0 வர மாதிரி இருந்துச்சு. ஆனா பாருங்க, ஃபர்ஸ்ட் மேக்னெட்டும் ஃபோர்த் மேக்னெட்டும் parallel. ஆன்சர் m1 plus m2 2m. தேர்ட் மேக்னெட்டும் செகண்ட் மேக்னெட்டும் parallel. அப்ப m1 plus m2 2m. யாராவது இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. நீ சொல்லலனா தான் தப்பு. ஈஸியா சொல்லிடுவீங்க நீங்க. ரிசல்டன்ட் என்ன? 2 ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி. Root 2m. root 2 times of 2m.
நீ சொன்னது √2 mன்னு சொல்லிட்டு தெரியுதா? இதுதானே ரைட்டு? சார் √2 to 2m. அதாவது 2 ஈக்குவல் வெக்டார் 90 இருந்ததுன்னா √2 டைம்ஸ் ஆஃப் திரும்பவும் சொல்றேன், அங்க யார் இருக்கானோ அவனை பிடிச்சி போட்டுக்கோ. நீ எப்ப பார்த்தாலும் 2 ஈக்குவல் வெக்டார்னு நம்ம என்ன படிச்சோம்? ன்னு படிச்சோம். இங்க ரிசல்ட்னு பார்த்தோம்னா √2eன்னு படிச்சோம். ரைட்டா? ரெண்டும் ஈயா இருக்கிறதுனால √2e. ரெண்டுமே இங்க ஒருவேளை இங்க ஒரு 2e இங்க ஒரு 2eன்னு இருந்தா அப்ப √2 டைம்ஸ் ஆஃப் 2e தானே வரணும். ரைட். 2 ஈக்குவல் வெக்டார் √2 டைம்ஸ் ஆஃப் அங்க இருக்கிற ஒரு வெக்டார். ரைட்டா? இந்த லெசன் அப்படியே ஜாலியா இருக்கும். நடத்துறதுக்கும் ஜாலியா இருக்கும், கத்துக்கிறதுக்கும் ஜாலியா இருக்கும். அப்படிதான் பொய்ய சொல்லியாவது அப்படி கூட்டிட்டு போயிட்டு இந்த லெசனை சூப்பரா உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். நீ இன்னைக்கு நைட்டே உட்காந்து செம்ம போட்டு முடிச்சிரு. இன்னும் கொஞ்சோண்டு நாள் தான் இருக்கு. வேற வழி இல்லை. அடுத்தது ஆக்சுவலாக நேற்று என்ன கிளாஸ் கேன்சல் பண்ணணும்னு எண்ணமும் இல்லை. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால வேற வழி இல்லாத விட்டாச்சு. அப்புறம் அந்த கிளாஸ் தான் ரொட்டேஷனல் மோஷனோட ஒன் ஷாட். அது நேற்று ரொம்ப நல்லா போயிருந்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஓடிச்சு. கடைசியில் அந்த கிளாஸ் யாருக்கு வச்சுன்னா அதுங்க யாரும் வரல. அந்த 11th ஆலன் பிள்ளைங்க வரல. கொஞ்சம் பேர் நீங்க இருந்தீங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து சென்னை பசங்களும் அப்புறம் உடுமலைப்பேட்டை பசங்க அவங்க கொஞ்சம் பேர் இருந்திருந்தாங்க. ரைட். அடுத்தது இப்போ நம்ம இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம்? மேக்னெட்டிக் மொமெண்டோட ரிசல்டன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும். ரைட்டா? நீனா இங்க இருக்க என்ன பண்ற? ரைட். மேக்னெட்டிக் மூமெண்ட். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பார் மேக்னெட்டை நம்ம வெட்ட போறோம், ஒட்ட போறோம். இவ்வளவு வேலை பார்க்க போறோம். கட்டிங் ஆஃப் பார் மேக்னெட். கட்டிங் ஆஃப் பார் மேக்னெட், அதாவது when bar magnet is cut. when a bar magnet is cut. இந்த கொஸ்டின்ல ஒரு வருஷம் இந்த கொஸ்டின் பார்த்துருப்பீங்க நீங்க. பார் மேக்னெட்டை கட் பண்ண போறோம். 2 ப்ராப்ளம் இங்க மறைஞ்சிருக்கு. நீ கண்டுபிடிச்சிட்டனா மிகச்சிறந்த புத்திசாலி நீதான். ரைட்டா? எல்லாரும் ஷார்ப்பா அப்படி காதை கொடுத்து நல்லா கேளுங்க பார்க்கும். ஒரு பார் மேக்னெட், இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட். அதான் அந்த கிட்கேட்ல அந்த ஒரு பீஸ் மட்டும் இருக்குல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுத் போல், நார்த் போல். இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எம்ஏ. கத்துக்கிட்டீங்களா? நான் சும்மா இல்லாம இதோட போல் ஸ்ட்ரென்த் என்ன? இதோடது -m, இதோடது +m. -mனா யாரு? சவுத் போல். +mனா யாரு? நார்த் போல். சும்மா இல்லாம இந்த பார் மேக்னெட்டை ஹரிசான்டலா கட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, இப்படி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி தனித்தனி பீஸா மாத்திட்டேன். மேல ஒரு பீஸ் இருக்கு, கீழே ஒரு பீஸ் இருக்கு. இப்படி இருக்கு. நான் உங்களோட புரிதலுக்காக லேசா கீழே இறக்கி காமிக்கிறேன் இந்த பக்கம். இப்ப பார் மேக்னெட்டை கட் பண்ணிட்டோம். இதோட லென்த் 2l தான். யோசிச்சு பாருங்க, லென்த் ஏதாவது மாறி இருக்கா? லென்த் மாறல. அப்ப என்ன மாறுது? போல் ஸ்ட்ரென்த் மேல பாதி ஆயிடுச்சு, கீழே பாதி ஆயிடுச்சு. உங்களால உணர முடியுதா? இந்த கொஸ்டினை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா எழுதணும். ஹரிசான்டலா கட் பண்ணா போல் ஸ்ட்ரென்த் பாதி ஆகும். எல்லாரும் ஒழுங்கா படிங்க. ஹரிசான்டலா கட் பண்ணா போல் ஸ்ட்ரென்த் பாதி ஆகும். ரைட்? இப்போ இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இதுல ஒரு பீஸோடது என்ன? எம் டேஷ். இப்போ நான் கட் பண்ணிட்டேன் இல்லையா? கட் பண்ண ஒரு பீஸோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எனக்கு வேணும். சரி இருங்க, நானே சொல்றேன். எம் டேஷ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் m/2 டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அப்ப m into 2lக்கு கேபிட்டல் எம்னு எங்களுக்கு தெரியும் சார், பை 2. கத்துக்கிட்டீங்களா? அப்போ ஒரு பார் மேக்னெட்டை 2 பீஸா கட் பண்ணீங்கன்னா நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் பாதி ஆயிடும். கண்டிப்பா கேட்கிற கொஸ்டின் பார். ஒரு பார் மேக்னெட்டை ஹரிசான்டலா கட் பண்ணா என்னென்ன நடக்கும் சார்? 2 பீஸா கட் பண்ணீங்களா? போல் ஸ்ட்ரென்த் பாதி ஆகும், நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m/2 ஆயிடும். ரைட்? நல்லா பாத்துக்க. இப்ப இதே மாதிரி ஒரு கொஸ்டின் எழுதுவேன், பதில் சொல்லணும் நீங்க. நீ பாருங்க, ஒரு பார் மேக்னெட். இந்த பார் மேக்னெட்டை ஹரிசான்டலா நான் என்ன பண்றேன்னா 3 பீஸா கட் பண்றேன். இந்த மாதிரி 3 பீஸா கட் பண்றேன். ஒரு பீஸோடது எம் டேஷ். எனக்கு அப்போ போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும், மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும்? உங்களால சொல்ல முடியுமா? சும்மா ட்ரை பண்ணு. போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும், மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும்? Pole strength m/3. அவ்வளவுதான் பை. போல் ஸ்ட்ரென்த் m/3. நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m/3. மொமெண்ட்
ஸ்க்ரீன்ல M இருந்து by விஸ்வதி 3. வரைக்கும். சஞ்சய் ஏதோ சொல்ல ட்ரை பண்ற சொல்லு. M by 3 sir. அதுவும் கேபிட்டல் M by 3. பா உங்களால உணர முடியுதா? நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் M ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. அப்ப M by 3. சரி அப்ப சிம்பிளா சொல்லிட்டு போங்களேன். நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் எத்தனை பீஸா கட் பண்றீங்களோ பை n போட்டுக்க வேண்டியதானே. M டேஷுக்கு பை n போட்டுக்க வேண்டியதானே. தெரியுதா? ஹரிசாண்டலா கட் பண்ணீங்கன்னா எத்தனை பீஸா கட் பண்றீங்களோ போல் ஸ்ட்ரென்த் அத்தனை பீஸா டிவைட் ஆகும். 4 இருந்தா M by 4, 5 இருந்தா M by 5. நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் அதே மாதிரி தான். கேபிட்டல் M by 3 இருந்தா 3, 4 இருந்தா 4. மாடலை நல்லா கத்துக்கோங்க. ஹரிசாண்டலா கட் பண்ண என்ன நடக்கும்? போல் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகும், லென்த் சேஞ்ச் ஆகாது. இந்த வார்த்தையை திரும்ப எழுதுறேன், காரணம் உனக்கு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது புரியும். போல் ஸ்ட்ரென்த் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் மாறாது. கரெக்டா? ஹரிசாண்டலா கட் பண்ணும்போது இந்த 2 பாயிண்ட் அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. சரி, சூப்பரா இருக்கு. அடுத்தது, இந்த பார் மேக்னெட்டை வெர்டிக்கலா கட் பண்ணா என்ன ஆகும்? இந்த பார் மேக்னெட்டை இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட் இருக்கு. இந்த இடம் -m, இந்த இடம் +m. ஏற்கனவே சொன்னால அந்த கிட்கேட் சாக்லேட் உடைக்கிற மாதிரி இந்த விளம்பரத்துல காட்டுவாங்க. கரெக்டா அப்படி 2ஆ உடைங்களேன். இந்த பக்கம் உடைச்சிடுறீங்க. உடைச்சிட்டா என்ன ஆகும்னா லென்த் சேஞ்ச் ஆகும், போல் ஸ்ட்ரென்த் மாறாது. நான் உனக்கு தெளிவா எழுதி கொடுத்துருவா. நான் என்ன எழுதி கொடுக்குறேனோ அதை கான்செப்டா படிச்சுட்டு போய் சம்ம போடு. லென்த் சேஞ்ச் ஆகும். யார் சேஞ்ச் ஆக மாட்டா? போல் ஸ்ட்ரென்த் கான்ஸ்டன்ட். போல் ஸ்ட்ரென்த் மாறாது. அப்போ இந்த ஒரு பீஸ் மட்டும் தனியா எடுத்துக்குவாப்ப. இந்த ஒரு பீஸை மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். அதோடது M டேஷ். நான் என்ன பண்றேன், இங்க சவுத் போல் இருக்கு, பாதியா உடைச்சிட்டேன். உடைச்சதும் என்ன நடக்கும்னா இங்க நார்த் போல் கிரியேட் ஆயிடும். இங்க நார்த் போல் இருக்கா, இங்க சவுத் போல் கிரியேட் ஆயிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நகைச்சுவையா பேசணும். மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓகே, இதோட பாருங்க. சார் M dash equal to M into L. M dash equal to M into L. ஏன் சார் 2L போடல? பாதியா உடைச்சிட்டோம், லென்த் பாதியா ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது கேபிட்டல்லமா மாத்தணும்னா என்னடா பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம் சார். மேல ஒரு 2, கீழே ஒரு 2. அப்ப M by 2. M dash equal to M by 2. கத்துக்கிட்டீங்களா? இதே மாதிரி உங்ககிட்ட ஒரு பார் மேக்னெட் n நம்பர் ஆஃப் பீசஸா கட் பண்றேன். இந்த மாதிரி n நம்பரா கட் பண்றேன். அப்போ நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் M by n. M மாறாது. நல்லா கத்துக்கணும். போன கேஸ்ல போல் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகும், லென்த் சேஞ்ச் ஆகாது. இந்த கேஸ்ல போல் ஸ்ட்ரென்த் மாறாது, லென்த் சேஞ்ச் ஆகும். இப்போ உங்க 2 பேருக்கும் உங்க எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின். ஒரு பார் மேக்னெட் ஹரிசாண்டலா கட் பண்றேன், ஒரு பார் மேக்னெட் வெர்டிகலா கட் பண்றேன். நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் M by 2 தான். M by 2 தான். தெரியுதா? இதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே சார். ஆப்ஷன்ல இதை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. போல் ஸ்ட்ரென்த் M by 2, 2L சேம், இதுவும் ஆப்ஷன்ல இருக்கும். இங்க போல் ஸ்ட்ரென்த் சேம், லென்த் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த M by 2 இருக்குன்னா உனக்கு ரொம்ப ஜாலி. ஹரிசாண்டலா 6 பீஸா கட் பண்றோம் M by 6, வெர்டிகலா 6 பீஸா கட் பண்றோம் M by 6. இதுல ஒன்றும் ஒரு பெரிய இதுலாம் கிடையாது அப்படின்னு தெரியும் உனக்கு. அதை மட்டும் சொல்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆனா எங்க போல் ஸ்ட்ரென்த் மாறுது, எங்க லென்த் மாறுதுன்றதுல நீங்க கவனமா இருக்கணும். ஹரிசாண்டலா கட் பண்ணும் பொழுது ஸ்மால் m சேஞ்ச் ஆகும், வெர்டிகலா கட் பண்ணும் பொழுது லென்த் சேஞ்ச் ஆகும். ரைட்டா? ஒரு டைம் சொல்லி பழகு, யாருக்காவது சொல்லி கொடு, உனக்கு ஞாபகம் வந்துடும். இப்போ நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். அப்படியே அடுத்தது, அது மாட்டும் கிளாஸ் ஜாலியாக போயிட்டே இருக்கட்டும். எப்போ நமக்கு டயர்டாகி முடிப்போன்ற ஒரு சூழல் வரும்போது அப்போ நம்ம முடிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ பக்கத்தில் ஏதாவது வாட்டர் பாட்டில் வச்சுக்கோ, அம்மாட்ட ஒரு காஃபி கேட்டுக்கோ, ஜாலியாக கற்றுக்கிட்டே வாயேன். அடுத்தது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணேன்னா பார் மேக்னெட்டை கட் பண்ணேன் இல்லையா? இப்போ என்கிட்ட ஒரு பார் மேக்னெட் ரப்பர் மாதிரி கிடைச்சிருச்சு. அதாவது ஃப்ளெக்சிபிள். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ஃப்ளெக்சிபிள் பார் மேக்னெட். ஃப்ளெக்சிபிள் பார் மேக்னெட்னா என்னங்க சார்?
ஒரு பார் மேக்னெட் அப்படியே ரப்பர் மாதிரி நீங்க வளைக்கலாம், சுருட்டலாம், என்னென்னவோ பண்ணலாம். இப்ப நீங்க பார் மேக்னெட் லேப்ல பார்த்திருப்பீங்க. ஒரு மேக்னெட்டோட மெட்டீரியல் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தொட்டு பார்த்திருப்பீங்க. இல்ல சின்ன பிள்ளையில மேக்னெட் விளையாண்டுருப்பீங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அசைக்க கூட முடியாது. ஆனா இப்ப நம்மள்ட்ட இருக்கிற பார் மேக்னெட் ஃப்ளெக்சிபிள் பார் மேக்னெட். இந்த பார் மேக்னெட்ட நீங்க இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். இப்படிலாம் பண்ணலாம். ரைட்டா? இந்த மாதிரி பண்ணா என்ன சார் ஆகும்? எல்லாரும் இந்த 2 பாயிண்ட்ட ரொம்ப கவனமா கவனிங்க. ஃப்ளெக்சிபிள் பார் மேக்னெட்ல எஃபெக்டிவ் லென்த் கண்டிப்பா குறையும், டிக்ரீஸ் ஆகும். அது என்னங்க சார் எஃபெக்டிவ் லென்த்? சவுத் போல், நார்த் போல் லென்த் எவ்வளோடா? 2L. இதே இப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்? இங்க சவுத், இங்க நார்த் இருக்கு. ரெண்டும் ஒண்ணா ஒட்டிட்டு இருக்கு. அப்ப 2L 0 தானே? நீ என்ன ஷேப்ல பண்ணாலும் கண்டிப்பா எஃபெக்டிவ் லென்த் குறைஞ்சிரும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொஞ்ச நேரத்துல போட்டு காட்டுறேன். உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன்? ஃப்ளெக்சிபிள் பார் மேக்னெட் நீ என்ன ஷேப்ல வேணாலும் அதை நீ மாத்திட்ட. அப்ப எஃபெக்டிவ் லென்த் என்ன ஆகும்னு கேட்கிறேன். சார் எஃபெக்டிவ் லென்த் குறையும். அப்ப எஃபெக்டிவ் லென்த்தே குறைஞ்சு போச்சு. அதனால மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும்? அதுவும் குறையும் சார். அப்ப ஃப்ளெக்சிபிள் பார் மேக்னெட்ல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கண்டிப்பா எஃபெக்டிவ் லென்த் குறையும். அதே மாதிரி மேக்னெட்டிக் மொமெண்ட் இதுவும் ஷியரா டிக்ரீஸ் ஆகும். நம்ப மாட்டோம். எக்ஸாம்பிள் கொடுங்க, சம் போட்டு காமிங்க. ஒரு 3 சம் போட்டுருவோமா? இங்க வாங்க. இதுல ஒரு சம்மு ப்ரீவியஸ் பேப்பர்ல இருந்து எடுத்தது, 2 சம்மு மாடூல்ல இருந்து எடுத்தது. இங்க பாருங்க, ஒரு பார் மேக்னெட் இப்படி இருக்கு. இந்த இடம் சவுத் போல், இந்த இடம் நார்த் போல். இப்போ இதோட லென்த் என்ன? 2L. இந்த பார் மேக்னெட்டை நான் என்ன பண்றேன்னா அழகா ஒரு சர்க்கிள் ஃபார்ம்ல கொண்டு வந்து இப்படி சுருட்டி வச்சுட்டேன். இப்படி சர்க்கிள் ஃபார்ம்ல நார்த் போலையும் சவுத் போலையும் ஒன்னாக்கிட்டேன். நார்த் போலையும் சவுத் போலையும் ஒன்னாக்குனா இதோட எஃபெக்டிவ் லென்த் என்ன ஆயிடுச்சு? 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்களேன். நான் உங்களுக்கு மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கற்றுக் கொடுத்தேன். ஏல ஆரம்பிச்சு திரும்ப ஏக்கு வந்துட்டா டிஸ்டன்ஸ் வேற, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 தானே? அந்த டிஸ்பிளேஸ்மென்ட்ன்றது வெக்டார். இங்க எஃபெக்டிவ் லென்த் 0. நார்த் போலும் சவுத் போலும் ஒரே இடத்துல வச்சுட்டா எஃபெக்டிவ் லென்த் 0. அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன? 0. கத்துக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு பார் மேக்னெட்டை சர்க்கிள் ஃபார்ம்ல நீங்க சுருட்டி வச்சிட்டீங்க. அப்ப எஃபெக்டிவ் லென்த் கண்டிப்பா 0ன்னு கத்துக்கணும். ரைட். அடுத்தது, ஒரு பார் மேக்னெட்டை இந்த மாதிரி எல் ஷேப்ல ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க, எல் ஷேப்ல ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் L, இதோட லென்த் L. ஆக்சுவலா 2L தானே? அந்த 2L நான் என்ன பண்ணிட்டேன்? எல் ஷேப்ல பண்ணிட்டேன். அப்ப இந்த இடம் சவுத் போல், இந்த இடம் நார்த் போல் வச்சுக்கோங்களேன். -m+m. கவனமா கவனி. இதோட எஃபெக்டிவ் லென்த் எங்க இருக்கு? இதுதான் எஃபெக்டிவ் லென்த். சவுத்ல இருந்து நார்த், சவுத்ல இருந்து நார்த். அப்ப டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் m' எங்க இருக்கு? இங்க இருக்கா? இந்த டிஸ்டன்ஸ் என்னவாடா இருக்கும்? √2L சார். உனக்கு தெரியும் பித்தாகரஸ் தியரம். இது ஒரு L, இது ஒரு Lனா 90 டிகிரி √L தான் இருக்கும். அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் எழுதுங்க. Product of any one of the pole strength m into distance between them. அப்ப m' equal to m into √2 ஆல மல்டிப்ளை பண்ணி √2 ஆல டிவைட் பண்ணிடுங்க. அப்ப m/√2. நான் என்ன வார்த்தை முதல்ல சொன்னேன்? நீங்க என்ன பண்ணாலும் லென்த்தும் குறைஞ்சிரும். பாருங்க, 2L என்ன ஆயிடுச்சு? √2L மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைஞ்சிருச்சு. மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆயிடுச்சு? அதுவும் √2 மாறிடுச்சு. தெரியுதா? இந்த மாதிரி சம்மெல்லாம் பிரமாதமா கத்துக்கணும். அப்ப எஃபெக்டிவ் லென்த் என்ன ஆகும்? மேக்னெட்டிக் மொமெண்ட் நியூ என்ன ஆகும்? கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும். சம்மா வேற போட்டு காமிக்கணும். ரைட். அடுத்தது இன்னொரு சம் பார்த்துருவோமா? இங்க வாங்க. அதே மேக்னெட் L 2L லென்த். இது ஒரு L ஆக்கிட்டேன், இது ஒரு L ஆக்கிட்டேன். இது சவுத் போல் ஆக்கிட்டேன், இது நார்த் போல் ஆக்கிட்டேன். சரி, இதோட நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் எங்க இருக்கு? நீங்க உடனே எஃபெக்டிவ் லென்த் என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணுவீங்களா? இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ன்றதுனால இது ஒரு L. இது கரெக்டா நான் 60 டிகிரின்னு உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m' வேணும். m' equal to product of any one of the pole strength m into distance between them L. m into L வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா m/2. கரெக்டா? குறைஞ்சிருச்சா? அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் டிக்ரீஸ் ஆகுது, எஃபெக்டிவ் லென்த்தும் டிக்ரீஸ் ஆகுது. அது டிக்ரீஸ் ஆகுதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிறது சுவாரஸ்யம் இல்லை. அதோட ஆன்சர் என்ன வருதுன்றதை கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இது ரெண்டும் மாடூல்ல இருந்து எடுத்த கொஸ்டின்.
சரி, ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க அந்த சம் தான் இப்போ சால்வ் பண்ண போறீங்க. முடிஞ்சா நீங்களுமே ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு டைம் படிச்சிருப்பீங்க ஏற்கனவே நீங்க. என்ன நமக்கு அம்னீஷியா வந்துடும், அடிக்கடி நம்ம எல்லாத்தையும் மறந்து போயிடும், அதான் பிரச்சனை. இங்க பாருங்களேன், ஒரு பார் மேக்னெட் 2L லென்த் இருக்கிற பார் மேக்னெட்டை நான் சும்மா இல்லாம செமி சர்க்கிளா என்ன பண்ணிட்டேன், ஃபோல்ட் பண்ணிட்டேன். உனக்கு தெரியுதா? அப்படியே கற்பனையா யோசிச்சு பாருங்க. ஒரு பார் மேக்னெட்டை கரெக்டா செமி சர்க்கிள் ஃபார்ம்ல இந்த மாதிரி என்ன பண்ணிட்டீங்க, ஃபோல்ட் பண்ணிட்டீங்க. அப்ப இந்த இடம் சவுத் போல், இந்த இடம் நார்த் போல். யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. இந்த சவுத் போல்ல இருந்து இந்த நார்த் போல் எவ்வளவுப்பா தூரம்? 2L சார், 2L. இந்த ரேடியஸ் ஆர்ன்னு எடுத்துக்கிட்டா, இது ஒரு ஆர்ன்னு எடுத்துக்கிட்டா, எஃபெக்டிவ் லென்த் எவ்வளோடா? 2R. அப்போ யோசிச்சு பாரு, நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல்ஸ் லென்த் m, எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் இது பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் 2R. ரைட்டா சார்? ஆருக்கு நாங்க எங்க போறது? செமி சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் என்ன? πr. உங்களால உணர முடியுதா? ஒரு ஃபுல் சர்க்கிள் 2πr, நல்லா தெரியும் உனக்கு. செமி சர்க்கிள் πr இருக்க வேண்டிய இடத்துல 2L, r இருக்க வேண்டிய இடத்துல 2L/π. அதனால நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் வேணும்னா எல்லாரும் இந்த ஃபார்முலா பாருங்க. m dash equal to, ஒரே நிமிஷம், m dash equal to m into 2r, m into 2, rக்கு பதிலா 2L/π. கத்துக்கிட்டீங்களா? இப்ப இது எப்படி நம்ம கேபிட்டல் எம்மா மாத்துறது? m into 2L கேபிட்டல் எம்மா மாத்திருங்க சார். 2/π வெளில எடுத்துடலாமா? m into 2L எடுத்துக்கலாமா? அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m dash equal to 2 capital M/π. 2 capital M/π. அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இது சாம்பியன் புக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கும். அது ரெண்டு புக்குமே இருக்கு. சும்மா அப்படி பார்த்துட்டு வரும்போது இந்த கொஸ்டின்லாம் அப்படி கண்ணில் பட்டு தெரிஞ்சுக்கோங்க. நோட்ஸ்லயும் இருக்கும். நம்ம அப்போ ஒரு பார் மேக்னெட்டை செமி சர்க்கிளா ஃபோல்ட் பண்றோம். செமி சர்க்கிளா ஃபோல்ட் பண்ண பிறகு நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும்? ரெண்டு வார்த்தையில சொல்லிடு சார். லென்த் குறையும், நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் குறையும் சொல்றது பத்தாது. அவங்க என்ன ஷேப்ல வேணாலும் உடச்சு வைப்பாங்க. எல் ஷேப்ல வைப்பாங்க, இந்த மாதிரி 60 டிகிரில வைப்பாங்க, இந்த மாதிரி செமி சர்க்கிள் வைப்பா. நான் உனக்கு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன். அவங்க இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என்ன ஷேப்ல வேணாலும் கொடுப்பாங்க. அப்ப எஃபெக்டிவ் லென்த் என்ன ஆகுதுன்னு பாரு. அதை கேபிட்டல் எம்முக்கு மாற்ற முயற்சி பண்ணுங்க. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இதோட அரௌண்ட் ஒரு 20% ஆஃப் லெசன் நம்ம எடுத்திருக்கோம். அப்படியே மேக்னெட்டிக் மொமெண்டோட ஜாதகம் ஃபுல்லா அவங்ககிட்ட சொல்லியாச்சு. மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு m into 2L, யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயரு, இது ஒரு வெக்டாரு, டைரக்ஷன் சவுத்துல இருந்து நார்த்து. இவன் இந்த ஊர்ல m, அந்த ஊர்ல p, அங்க -q to +q, இங்க p equal to q into 2d, இங்க m into 2L. எப்படி அங்க டைபோல் மொமெண்ட் வெக்டாரோ அதே மாதிரி இங்க மேக்னெட்டிக் மொமெண்ட் வெக்டாரு. மேக்னெட்டை கட் பண்ணணும், மேக்னெட்டை பெண்ட் பண்ணணும், மேக்னெட்டை ஃபிளெக்சிபிளா என்னென்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் நம்ம பேசணும். ஒரே நிமிஷம். அப்ரீன்ல இருந்து விஸ்ருதி வரைக்கும் இப்ப பேசின வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? சும்மா ஜாலியா ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா பேசுங்க என்கிட்ட. அஃப்ரீன், கரோலின், தர்ஷன், ஜெயஷிகா, மோனிஷ், பேசின வரைக்கும். இல்ல ஏதாவது திரும்ப சொல்லுங்க சார். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? Clear, sir. Clear, sir. கரோலின் கிளியரமா? தர்ஷன், பிரதீக்ஷா, Yes, sir. சஞ்சய், ரைட் பை. Clear, sir. Sir. ஷைனி, சுத்துலா, தர்ஷா, Yes, விஸ்ருதி, sir. Clear, sir. ரைட். லட்சம் நிஜமாலுமே நல்லா தானே இருக்கு, ஜாலியாக தானே இருக்குல்ல? நான் கேட்டா அப்படிதான் சொல்லுவீங்க, பின்னாடி போய் என்ன திட்டுவீங்க. எப்ப பார்த்தாலும் எந்த லெசன் எடுத்தாலும் இந்த நல்லா இருக்கு, ஜாலியா இருக்குன்னு தான் படிக்கிறவங்க தான் தெரியும். அதானே? ரைட். கொஞ்ச நாள் தான் வந்துட்டோம். பிப்ரவரி 2ல இருக்கோம் நம்ம. இன்னைக்கு 3, பிப்ரவரி 3. ரைட். 21 எக்ஸாம் போர்டு பசங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பை இந்த டைம் எப்ப நீட் எக்ஸாம்? மே எத்தனாம் தேதி? 5, 6, 7 அப்ளிகேஷன்லாம் போட்டிங்களா? யாராவது சொல்லுங்க பா. May 4 வருது சார். மே 4 சண்டேவா? ஆமா, sir. சார். சண்டே. ரைட். மே 4 சண்டே. ஏதாவது ஒரு ஸ்கூல் வாசப்படியில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ரைட். அடுத்து பார்க்கலாம். ஓகே. என்ன சொல்ல வரியா?
சரி பே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்களேன்றதுக்காக உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 வார்த்தை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் கற்றுக்கலாமா? இங்கே பாருங்களேன், இந்த இடம் சவுத் போல், இந்த இடம் நார்த் போல். ஒரு பாயிண்டாக சொல்கிறேன், எழுத தேவையில்ல, அப்படியே கற்றுக்கோங்க. என்சிஆர்டி பசங்க உடனே போய் படித்து முடிச்சுட்டு உங்கள் போர்டுக்கு தவிர்க்க முடியாத ஒரு 3 மார்க் கொஷின். Magnetic field line starts from north pole and terminates south pole. எப்படி வந்து electric field line starts from positive charge and terminates negative charge? 2 கொஸ்டின் parallel படிச்சிடலாம். Properties of electric lines of forces, electrostatics. Properties of magnetic lines of forces. நமக்கு இதுல ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. Magnetic field line starts from north pole and terminates south pole. Right, first point. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் நெவர் இன்டர்செக்ட். இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? நெவர் இன்டர்செக்ட்னா ஒரு லைனும் இன்னொரு லைனும் வெட்டிக்காது. they never cross to each other or they never intersect to each other. never intersect to each other. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இந்த லைன் கவனிங்களேன், இது உனக்கு புரியுதான்னு பாரு, இல்லை நான் இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். சவுத் போல், நார்த் போல். நார்த் போல்ல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஆகி சவுத் போல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல புள்ளி வச்சிங்கன்னா, இப்படி ஒரு கோடு போட்டுங்களேன். இங்க புள்ளி வச்சு இப்படி ஒரு கோடு போடுங்களேன். இங்க புள்ளி வச்சு இப்படி ஒரு கோடு போடுங்களேன். இங்க புள்ளி வச்சு இப்படி ஒரு கோடு போடுங்களேன். என்ன சரி இதெல்லாம்? இதுக்கு பேரு தான் டான்ஜென்ஷியல் லைன். டான்ஜென்ஷியல் லைன். என்ன சொல்ல வரீங்க? இந்த டான்ஜென்ஷியல் லைன் gives the direction of, அங்க படிக்கும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், இங்க படிக்கும் பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். the tangential line gives the direction of magnetic field. அதோட விட்டுட்டீங்கன்னா தப்பு. at that point, இந்த பாயிண்ட்ல இதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன், இந்த பாயிண்ட்ல இதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன், இந்த பாயிண்ட்ல இதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். அப்ப அந்த டான்ஜென்ஷியல் லைன்ல ஒவ்வொரு இடத்துலயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் மாறிக்கிட்டே இருக்கும். Tangential line gives the direction of magnetic field at that point. அங்க tangential line gives the direction of electric field at that point. ரைட்டா? ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷத்துல கரெக்டா ஒரு நிமிஷம் கூட வேணும், 30 செகண்ட் மட்டும். ரைட், ஸ்டார்ட் பண்ணுமா? ஒரு சொல்லு பார்க்கலாம். Yes, sir. Right. So magnetic field line, tangential line gives the direction of magnetic field at that point. சொல்லிட்டீங்களா? அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ரொம்ப க்ரௌடரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப க்ரௌடரா இருக்குன்னா, அப்படியே பக்கத்துல இருக்கு அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் சோ ஸ்ட்ராங். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபேர் அப்பார்ட், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க ஒன்னு இங்க ஒன்னு இங்க ஒன்னு இங்க இப்படி இருக்குன்னா, ஃபேர் அப்பார்ட் அப்படின்னா தள்ளி இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட்டா? ஸோ இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் நீங்க கண்டிப்பா எழுதணும், உங்க போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணணும்னா, காஸ் லா இன் மேக்னட்டிசம் எழுதணும். ரொம்ப ஜாக்கிரதையா கவனிங்க, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும். காஸ் லா இன் மேக்னட்டிசம் நான் சொல்லும் பொழுதே உனக்கு ஒரு டவுட் ஒன்று கிரியேட் ஆகணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல தானே நாங்கள் காஸ் லா படிச்சிருக்கோம். phi = q/ε0 சொல்லி கொடுத்தீங்க. க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் E வெக்டார் டாட் ds வெக்டார் = q/ε0 சொல்லி கொடுத்தீங்க. எல்லாம் ஞாபகம் இருக்கு சார். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட காஸ் லா phi = q/ε0. phi = q/ε0. காஸ் லா இன் மேக்னட்டிசம்
இங்க கொஞ்சம் நிதானமா கவனிங்களேன். ரெடி ஆயிட்டியா? E வெக்டார் டாட் ds வெக்டார் இதான் phi. அப்ப இங்க phi அதே மாதிரியே க்கு பதிலா b ds வெக்டார். உனக்கு பிடிக்கலன்னா dA வெக்டார். எஸ்னா சர்ஃபேஸ், ஏன்னா ஏரியா. எஸ்னா சர்ஃபேஸ், ஏன்னா ஏரியா. ரைட்டா? ஸோ க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு 0. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் 0. பொறுமையாக புரிய வைக்கிறேன், நல்லா கவனி. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஃபார்முலாவில் நெட் ஃப்ளக்ஸு க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு 1/எப்சிலான் டைம்ஸ் ஆஃப் நெட் சார்ஜ். இங்கே விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்டில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு இங்கே பாருங்களேன். closed interval of b vector dot ds vector equal to mu naught by 4 pi. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீ என்ன யோசிப்ப? closed interval of e vector dot ds vector equal to q by epsilon naught. அப்ப இதே மாதிரி இங்க எதுவும் வரும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இதை டிக் பண்ணிடுவீங்க. இது வரக்கூடாது, 0 தான் வரணும். ஏன் 0 வரணும் அதை சொல்லிட்டு போங்க. சவுத் போல், நார்த் போல். நார்த் போல்ல இருந்து 10 லைன் வெளியில வந்தா, 10 லைன் வெளில வந்தா சவுத் போல் நோக்கி அந்த 10 லைனும் உள்ள வந்துடும். 10 லைன் வெளியில வர்றது பாசிட்டிவ், 10 லைன் உள்ள போறது நெகட்டிவ். கேன்சல் டு ஈச் அதர், நெட் ஃப்ளக்ஸ் 0. அப்போ உங்ககிட்ட கேட்குறேன், காஸ் லா இன் மேக்னட்டிசம் சொல்லுடான்னா க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு 0. க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு 0. படிச்சிட்டிங்களா? இது காஸ் லா இன் மேக்னட்டிசம். அந்த ப்ராப்பர்ட்டியோட சேர்ந்து நீங்க இதையும் எழுதணும். ரைட்? ஒரு நிமிஷம் இப்படி பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே போல ஒரு சின்ன வேலை. வசந்த் சார், குட் ஈவினிங். சார் கேக்குதா? சார் ஆடியபிள் சார். சாரு குட் ஈவினிங் மே. முகுந்தன் குட் ஈவினிங் பே. தனுத்ரா, பெனிட்டா, பத்மாஷினி குட் ஈவினிங் பே. ரைட் பே. சார் இன்னைக்கு சொல்யூஷன் கற்றுக் கொடுப்பாங்க, கற்றுக்கோங்க. ஏதாவது டவுட்னா இப்போ இங்கே எப்படி கேட்டுக்கிறீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் சார்கிட்டையும் கேட்டுக்கலாம் ரொம்ப ஃப்ரீயாக. ரைட்டா? கனிஷ்கா குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். சரிங்க சார். சார் நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். நான் 8 o'clock திரும்ப உங்களை பார்க்குறேன் சார். ரைட், தேங்க்யூ. ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ வேலை முடிஞ்சிச்சு. எங்கே விட்டோம்? ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது டாபிக் உள்ள போகிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னன்னு கற்றுக்க போகிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் இல்லையா? ரைட், ஏதாவது கஷ்டம் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அது பேசிட்டோம். மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னன்னு பேசணும். ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி த ஸ்பேஸ் அரவுண்ட் த சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, த ஸ்பேஸ் அரவுண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, the space around the mass gravitational field. ஒட்டுமொத்த பிசிக்ஸ் புக்ல இருக்கிறது 3 ஃபீல்டு தான். கிராவிடேஷனல் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படின்னா என்னங்க சார்? இங்க பாருங்களேன், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன்? என்ன கொடுக்கல. கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன்? கிராவிடேஷனல் ஃபீல்டு ஐன்னு சொல்லலாம், இல்லை ஈன்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் மாஸ். ஞாபகம் இருக்கா? ஒரு டாபிக் படிக்கும் பொழுதே நம்ம இது சம்பந்தமா ஏதாவது எங்கேயாவது படிச்சிருக்குமான்றது டக்குன்னு உங்களுக்கு தோணணும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் மாஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த், இங்க பாருங்க ஸ்மால் எம், அதனால தான் இங்க மாஸ்ன்னு எழுதுனேன். யூனிட் போல் ஸ்ட்ரென்த் அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. திரும்ப உனக்கு டைம் தரேன். வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு? படிக்கிறாரு ஒழுங்கா.
ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த். ஃபோர்ஸுக்கு நியூட்டன், போல் ஸ்ட்ரென்த் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சீங்க. ஆம்பியர் மீட்டர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கேபிட்டல் எம்முக்கு ஆம்பியர் மீட்டர் சொல்லி கொடுத்தேன். ஸ்மால் எம்முக்கு ஆம்பியர் மீட்டர். நியூட்டன், ஆம்பியர் இன்வர்ஸ், மீட்டர் இன்வர்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன லெசன்ல F = BILன்னு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்ல. F = BQVன்னு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேனே. அங்கிருந்தும் பிக்கு இதே யூனிட் தான் வரும். செக் பண்ணிடுவோமா? பிக்கு பதிலா F/IL நியூட்டன் பை ஆம்பியர் மீட்டர். ரைட்டா? இங்க B F/QV நியூட்டன் பெர் கூலும் மீட்டர் பெர் செகண்ட். கூலும் பெர் செகண்ட் ஆம்பியர் மீட்டர். அப்ப இப்ப நீங்க புதுசா கத்துக்கிட்டது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு F/m, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த். இனி F வேணும்னா MBன்னு சொல்லி பழகணும். அங்க = F/Qன்னு படிச்சீங்க. F வேணும்னா EQன்னு கத்துக்க போறீங்க. ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? F = MB. ரைட் சார். இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுங்க. கொஞ்சம் கவனமா கத்துட்டே வரீங்களா? இது ஞாபகம் இருக்கா அப்ப உங்களுக்கு? K Q1 Q2/R². இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். இங்க F = ஒரே நிமிஷம். க்கு பதிலா F/Qன்னு சொன்னீங்க. அதனால KQ/R². இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ரைட்டா? அதே மாதிரி நம்ம இங்கேயும் என்ன பண்ண போறோம்? ஒரு ஃபோர்ஸ் ஃபார்முலா எழுத போறோம், ஒரு ஃபீல்டு ஃபார்முலா எழுத போறோம். எப்பவும் மறக்க கூடாது. இங்க பாருங்க, 2 மேக்னெட். இந்த மாதிரி 2 மேக்னெட். சவுத் போல், நார்த் போல். நார்த் போல் தான் +M. இங்க சவுத் போல், நார்த் போல் தான் +M. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் D. உன்னோட விருப்பம். R போட்டுக்கோ, D போட்டுக்கோ. ஏன் வந்து இங்கேயும் நார்த் போல் போட்டீங்க, இங்கேயும் நார்த் போல் போட்டீங்க? சவுத் போடக்கூடாதா? இப்படிலாம் இல்லை. இங்க ரிப்பல்சிவ். இப்ப ரெண்டும் நார்த்தா இருக்கிறதுனால ரிப்பல்சிவ். ஒன்னு சவுத் ஒன்னு நார்த்தா இருந்தா அட்ராக்டிவ். எப்படியா இருந்தாலும் சவுத் போலோ நார்த் போலோ எப்படியா இருந்தாலும் அங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் தானே. அப்போ ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வழக்கம் போல ப்ராடக்ட் ஆஃப் தேர் போல் ஸ்ட்ரென்த். அந்த ஊர்ல என்ன படிச்சோம்? ப்ராடக்ட் ஆஃப் தேர் சார்ஜஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. So F = some constant. இந்த கான்ஸ்டன்ட் தான் μ0/4π m/d². உங்களுக்கு தெரியுமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட கான்ஸ்டன்ட் 1/4πε0. ரைட்? மேக்னட்டிசம் ஃபுல்லா μ0/4π தான். இந்த ஊர்ல μ0/4πனா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல 1/4πε0. அப்போ படிங்க. ஃபோர்ஸ் பிட்வீன் த போல்ஸ். ரெண்டு போல தனித்தனியா பிரிச்சு வச்சோம்னா அவங்களுக்கான ஃபோர்ஸ் μ0/4π m1 m2/d². கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது சார், இங்க இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லி கொடுங்களேன். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இப்பதான் படிச்சோம் F/m. Fக்கு பதிலா μ0/4π m/d². இன்னொரு m, ஒரு m போயிடுச்சு. ஃபைனலா மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு யூனிட் நார்த் போல். இங்க பாரு, ஒரே ஒரு நார்த் போல் மட்டும் இருக்கு. இந்த நார்த் போலால இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ μ0/4π ஒரு m/d². உங்களுக்கு இது பார்த்தா எப்படி தோணுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். என்ன சொல்லி கொடுத்தேன்? 1/4πε0 Q/R². ரெண்டுத்தையும் அப்படியே உணருங்க. இந்த ஊர்ல μ0/4π, அந்த ஊர்ல 1/4πε0. இந்த ஊர்ல போல் ஸ்ட்ரென்த் m, அந்த ஊர்ல சார்ஜ். டிஸ்டன்ஸ் தான். அவ்வளவுதான். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படியே காப்பி அடிச்சிங்கன்னா மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் ஓடியாந்தோம். என்ன அப்படியே டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கணும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு யூனிட் நார்த் போல். ஒரு போலால மேக்னெட்டிக் ஃபீல்டு μ0/4π m/d², μ0/4π m/d². கவனமா கத்துக்கிட்டீங்களா? இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபுல்லா முடிச்சோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து 3 கொஸ்டின் படிக்கணும்.
3 கொஸ்டின் என்னென்னங்க சார்? ஆக்சியல் லைன், ஈக்குட்டோரியல் லைன், எனி பாயிண்ட் படிக்கணும் இல்லையா? எனி பாயிண்ட் உங்களுக்கு கிடையாது, தூக்கிட்டாங்க. ஆக்சியல், ஈக்குட்டோரியல் கண்டிப்பா படிக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் ஐடியான்னு ஒண்ணு நம்ம குடுக்கணும். இங்க பாருங்களேன். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இப்பதான் ஒரு ஃபார்முலா படிச்சோம் இல்லையா? என்ன படிச்சோம்? μ0/4π m/d². இவனை விட்டுருங்க இவன் கான்ஸ்டன்ட். பிக்கும் எம்முக்கும் என்ன சம்பந்தம்? பிக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? என்ன யோசிக்கிற சார்? போல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு நிறைய கிடைக்கும். ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டிஸ்டன்ஸ் தூரமா போக 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 மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையும். இது யாரும் உனக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. உன் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு பார் மேக்னெட், ரைட் ஹேண்ட்ல இன்னொரு மேக்னெட்டோ இல்லை ஒரு அயன் டஸ்ட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறீங்க. பக்கத்தில் வச்சா ஒட்டிக்குது. அப்படியே தள்ளிட்டு போங்க. தூரமாக போக 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 என்ன ஆகுது? உன் கையே ஃபீல் பண்ணும் அந்த ஃபோர்ஸை. அட்ராக்டிவ் ஃபோர்ஸா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா குறையுது 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 குறையுது. வென் டிஸ்டன்ஸ் அதிகமாகும் பொழுது ஃபீல்டு குறையும். இதுல இருந்து இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி, b2/b1க்கு m2/m1ல சம் வேணும். இங்க வந்து b2/b1க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுனால d1/d2². கரெக்டா? ரேஷியோ சம் உங்களுக்கு பழக்கப்பட்ட சம் தான். எப்படி கொடுப்பாங்க? m1 போல் ஸ்ட்ரென்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு b1 இருந்தா m2 போல் ஸ்ட்ரென்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? போல் ஸ்ட்ரென்த்துக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ b2/b1 = m2/m1. அடுத்த கேள்வி பாருங்க. d1 டிஸ்டன்ஸுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு b1. அப்போ d2 டிஸ்டன்ஸுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? 4 மீட்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு 100 இருந்தா 8 மீட்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவா இருக்கும்? d1 தெரியும், d2 தெரியும், b1 தெரியும். அப்படியே b2 கண்டுபிடிக்க வேண்டியதுதான். கத்துக்கிட்டீங்களா? இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு நார்த் போலோட சம் இப்படி தான் வரும். ரைட்டா? அடுத்தது ஒரு நிமிஷம். ஸ்டார்ட் பண்ணலாம்ல? போலாமா? அப்படின்ல இருந்து விஷயத்தி வரைக்கும் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை யாருக்கும்? கண்டினியூ பண்ணலாமா? இன்னும் ஒரு 15 மினிட்ஸ். சார். மித்தவங்க பிரதீக்ஷா, மோனிஷ், ஜெயசிகா. எஸ் சார். Sir. ரைட் விஷ்ணுதி, Yes, sir. சுத்லா, தர்ஷா, ஷைனி. Yes, sir. ரைட். அப்படி இல்லை, உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக கவனிக்க முடியுதான்னு பார்க்கணும். அப்புறம் நான் மட்டும் கத்தி நீங்கள் கவனிக்கல அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால தான் அப்பப்போ நடுவில் உங்கள்கிட்ட ஒரு 2-3 வார்த்தை அப்படியே பேசுறது ஜாலியாக. நான் வெறும் ஆன்லைன் அப்படியே ஃபோனை முறைச்சி பார்த்துட்டு இருந்தேன்னா கஷ்டமாக இருக்கும். அடுத்தது ஆக்சியல் லைன், ஈக்குட்டோரியல் லைன். டெரிவேஷன் போடாமல் அது ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவா. ரைட் பார்த்துடலாமா? கொஷினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு magnetic field due to a bar magnet at an axial line. ஒரு நிமிஷம். So magnetic field due to a bar magnet at an axial line, equatorial line. ரெண்டு கொஸ்டின் தான். உனக்கு ஆல்ரெடி அங்க படிச்சதுனால பிரச்சனை இருக்காது. பாருங்க, ஈஸியா கத்து கொடுத்துறேன். இது ஒரு பார் மேக்னெட், சவுத் போல் நார்த் போல். சவுத் போல் நார்த் போல்னா -m பிளஸ். ரைட்? இங்க பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் 2l. அப்ப இது ஒரு l, இது ஒரு l. இங்க இருந்து d டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ற p. ரைட்டா? இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னா, நார்த் போலால மேக்னெட்டிக் ஃபீல்டு b1, அங்க பாசிட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டு e1. சவுத் போல் உங்களுக்கு தெரியுமா? if the pole is north, direction of magnetic field outwards. if the pole is south,
மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ஸ். அங்க எப்படி சொல்லி கொடுத்தேன்? the charge is positive, direction of electric field, negative direction of electric field. இப்போ B2 ஓட டைரக்ஷன் இன்வர்டு. B1 இப்பதானே பார்த்தோம். ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன? mu naught by 4 pi m by d ஸ்கொயர். இது வந்து ஜெனரல் ஈக்குவேஷன். B1 வேணும்னா டியூ டு நார்த்தால வேணும். பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் என்ன வருதுன்னா mu naught by 4 pi m by டோட்டல் டிஸ்டன்ஸ் d. அதுல இருந்து இந்த L மைனஸ் பண்ணிருங்க. அப்ப d minus L the whole square. ரைட்டா? இதே நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல E1 equal to 1 by 4 pi epsilon naught q by r minus d the whole square. அதே தான். அங்க r total distance 2d length of a dipole. அதனால ஒரு d. கரெக்டா? இப்ப சவுத் போலால பாருங்க. டயகிராம் கவனி எல்லாருமே. சவுத் போலால B2 சவுத் போலால B2 mu naught by 4 pi m by d plus L the whole square. ஒன்னு வெளியில போகுது, ஒன்னு உள்ள வருது. நார்த் போலால வெளில போகுது, சவுத் போலால உள்ள வருது. அப்ப ரெண்டுமே ஆப்போசிட் இல்லையா? ஆப்போசிட்ன்றதுனால என்ன பண்ண போறீங்க? நெட் மேக்னெட்டிக் வேணும்னா B1 minus B2. B1 mu naught by 4 pi m by d minus L the whole square mu naught by 4 pi m by d plus L the whole square. ரைட்டா? அது உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க இருந்து என்ன பண்றீங்கன்னா mu naught by 4 pi L எடுக்கிறீங்க, LCM எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சிடுறீங்க. ஃபைனலா ஆக்சியல் லைனோட ஈக்குவேஷன் என்ன சார் வரும்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? mu naught by 4 pi 2m by d cube. படிங்க ஒழுங்கா. போர்ட் பிள்ளைங்க இந்த டெரிவேஷன் எப்படி போறதுன்னு பார்த்துக்கோ. இல்லைனா பழைய வீடியோ சென்ட் பண்ணி விடுறேன். டெரிவேஷன் போட்டிருக்கேன். இதுல டெரிவேஷன் ஒண்ணுமே இல்லை. இப்போ B1 எப்படி வந்தது? டியூ டு நார்த் போல். B2 எப்படி வந்தது? டியூ டு சவுத் போல். ரெண்டும் ஆப்போசிட் மைனஸ். அப்ப இதுல இருந்து mu naught by 4 pi வெளில எடுத்துட்டு m வெளில எடுத்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, LCM எடுத்துக்கோங்க. ஃபைனலா mu naught by 4 pi 2m by d cube னு வந்துரும். கரெக்டா கீழே d cube னு எழுதணும். சரி, இதே அங்க ஆக்சியல் லைன் சொல்லுங்க. 1 by 4 pi epsilon naught. உனக்கு தெரியுது, பார்த்து அப்படியே எழுதுங்க. 2 p by distance cube. அங்க என்னவோ அது அப்படியே தான். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு a bar magnet at an axial line mu naught by 4 pi 2m by d cube 2m by d cube. இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இப்போ படிச்சிருவீங்க. ஆனா சம்முக்குன்னு ஒரு சின்ன சின்ன ரகசியம் இருக்கு. டைரக்ஷன் என்ன பாருங்களேன். இது ஒரு பார் மேக்னெட். சவுத் போல், நார்த் போல். மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன். இப்போ B1 ஓட டைரக்ஷன், B2 ஓட டைரக்ஷன். உனக்கு நல்லா தெரியும். நார்த் போலால B1 பக்கத்துல இருக்கிறதுனால B1 தான் அதிகமா இருக்கும். இப்போ 10 மைனஸ் 8 2. அப்ப ரிசல்டன் மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 ஓட டைரக்ஷன்ல தான் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. ஃபைனலா ஒரு நிமிஷமா. ஃபைனலா இந்த பியும் எம் ஒரே டைரக்ஷனா பாருங்க. அப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B acts along the direction of M. இனிமேல் எப்ப ஆக்சியல் லைன் கேட்டாலும் நீ சொல்லணும் B acts along M. B acts along M. ஆக்சியல் லைன்ல ரிசல்டன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட். டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் கத்துக்கிட்டீங்களா? இப்போ இதே மாதிரி ஒரு சம் பாருங்களேன். சூப்பரா சம் கேட்பாங்க. இது நான் சவுத் போல், இது நார்த் போல். ஒரு மேக்னெட் பாயிண்ட் இங்க இருக்கு. இது சவுத் போல், இது நார்த் போல். பாயிண்ட் இங்க இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் மேக்னெட்டுக்கு இது என்ன லைனு? ஆக்சியல் லைன் சார். பாருங்க. செகண்ட் மேக்னெட்டுக்கு என்ன லைனு? ஆக்சியல் லைன். பாயிண்ட் பாரு. ஃபர்ஸ்ட் மேக்னெட் கரெக்டா ஆக்சியல் பாயிண்ட்ல இருக்கு. இந்த பக்கம் வச்சாலும் ஆக்சியல் பாயிண்ட் தான். ரைட்டா? அப்போ இதால மேக்னெட்டிக் ஃபீல்டு B, இதால மேக்னெட்டிக் ஃபீல்டு B. ரிசல்டன் மேக்னெட்டிக் ஃபீல்டு √2B. எவ்வளோ சம் தெரியுமா இருக்கு? நாளைக்கு நிறைய சம் போட்டு காட்டுறேன். பதில் ஆக்சியல் லைன் ஈக்குட்டோரியல் மட்டும் இன்னைக்கு படிச்சிருங்க.
அதை வச்சுட்டு எப்படி அப்ளை பண்ணி சம் போடணும். 2 மேக்னெட்டை அங்கங்கே பிரித்து வச்சுருவாங்க. நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மேக்னெட்டுக்கு கரெக்டாக ஆக்சியலில் இருக்குது, ஆக்சியல் லைனு. ரைட்டா? இதில் கூட நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். இல்லை, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். நார்த்து போல்லேருந்து எம்மோட டைரக்ஷனில் தான் பியோட டைரக்ஷன் இருக்கணும். எம்மோட டைரக்ஷனில் தான் பியோட டைரக்ஷன் இருக்கணும். கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அப்போ ரெண்டும் சேர்ந்து √2b. கற்றுக்கிட்டீங்களா? சரி, இப்போ ஈக்குட்டோரியல் நீங்கள் நாளைக்கே கற்றுக்கோங்க. ஏன்னா இதை போட்டு ரொம்ப குழப்பிக்கோங்க. அப்படி பார்த்துக்கோங்க. B1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், B2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டெரிவேஷன் யாராவது வேணும்னா எங்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணு. நான் டெரிவேஷன் போட்டு உனக்கு சென்ட் பண்ணி விடுறேன். அதை பார்த்து படிச்சுக்கோ. நான் என்ன டெரிவேஷன் போடுறேனோ அப்படியே இப்போ எக்ஸாமில் போட்டு தப்பெல்லாம் போட மாட்டேன். ஸோ பி ஆக்ஸ் அலாங் டைரக்ஷன் ஆஃப் எம்னு கொடுத்துக்க வேண்டியதான். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பேசினது ஸ்மால் எம் ஹோல் ஸ்ட்ரென்த் யூனிட் ஆம்பியர் மீட்டர் மறந்துடாத. கேபிட்டல் எம் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் மறந்துடாத. கேபிட்டல் எம்முக்கான ஃபார்முலா 2 ஃபார்முலா. ஒன்று ஐஏ. இந்த ஐஏன்றது இந்த லெசனோட லாஸ்ட்டில் படிப்போம். M×2L. பார் மேக்னெட்டை ஹரிசாண்டலாக கட் பண்ணிங்கன்னா நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் M/2, ஹோல் ஸ்ட்ரென்த்து M/2. லென்த்து சேஞ்ச் ஆகாது. பார் மேக்னெட்டை வெர்டிக்கலாக கட் பண்ணிங்கன்னா நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் M/2, M' தான், 2L தான் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஃப்ளெக்சிபிள் பார் மேக்னெட் கண்டிப்பாக எஃபெக்டிவ் லென்த்து குறையும், கண்டிப்பாக மேக்னெட்டிக் மொமெண்ட் குறையும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, μ0/4π mm/d². மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா, F/m. அதனால் μ0/4π m/d². இந்த ஃபார்முலா. ரைட்டா? அடுத்தது ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன் பி ஆக்சியல் ஈக்குவல் டு μ0/4π m/, இல்லை எம் இல்லை, கேபிட்டல் எம், 2m/d³. 2m/d³. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் எம். ரைட்டாப்பா? ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு படித்து வைங்க. நாளைக்கு வந்ததும் ஈக்குட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணி அதில் இருக்கிற சம் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் நாளைக்கு ஒரு 90%